இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 10வது நாள். இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்குகிறவர் எருமைக்காரனூர் பங்குத்தந்தை அருட்தந்தை நெல்சன் அடிகளார் அவர்கள். வாருங்கள், சிந்தனையை கேட்போம், பயணத்தை தொடருவோம். அன்பிற்கு பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 2வது வெள்ளிக்கிழமையாக இன்றைய நாளிலே இயேசு நமக்கு என்ன செய்தி சொல்ல வருகின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே உன் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார், தம் சகோதரனையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் கோபம் கொள்வது மிகப்பெரிய ஒரு பாவமா, அந்த கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது மிகவும் ஒரு சாபமா என்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளாக எழுப்பப்படுகின்றது. மனிதனுடைய இயல்புகளான இந்த கோபத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஏன் அது பாவமாக மாற்றப்படுகின்றது என்ற கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது, இயேசுவும் அந்த எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக கடந்து வருகிற பொழுது அவர்கள் அங்கே விற்பனை செய்வதையும் வியாபாரம் செய்வதையும் பார்த்து பொங்கி எழுந்து சாட்டை பின்னி அவர்களை அங்கிருந்து அடித்து அவர்களை விரட்டுகின்றார். அப்படி என்றால் நிச்சயமாக இயேசு கோபம் கொள்வது சாபம் என்றோ அது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்றோ சொல்லவில்லை. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நற்செய்தியை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது உங்கள் சகோதர சகோதரர் யார் மீதாவது உங்களுக்கு மனத்தாங்கள் உண்டென நீங்கள் அங்கே நினைவுற்றால் அங்கேயே வைத்துவிட்டு சென்று அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும், நீங்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது வழியிலேயே உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் என்றும் சொல்கின்றார். அப்படி என்றால் கோபம் கொள்வதும் அல்லது அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதும் மனிதனுடைய இயல்புகள். ஆனால் அந்த இயல்பை செய்த பின்பு அவற்றின் வழியாக நீங்கள் உறவுகளை முறித்துக் கொள்ளாதீர்கள். அந்த உறவுகளிலே பிளவுகளை ஏற்படுத்தி அதன் வழியாக நிறைய உங்களுக்கு எதிரான சாட்சிகளாக உருவாக்கி விடாதீர்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த தினம் ஒரு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது, இன்றைய நாளிலே நாம் என்ன தீர்மானம் எடுக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் இந்த கோபத்தின் வழியாக நம்முடைய இயல்பாக வருகின்ற இந்த கோபத்தின் வழியாக அதை வெளிப்படுத்தி பலவிதமான சண்டைகளின் வழியாக எத்தனையோ உறவுகளையும் நட்புகளையும் நாம் இழந்து அவர்களுக்குள்ளாக பிரிவினைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் யார் யாரையெல்லாம் என்னுடைய கோபத்தின் வழியாக, என்னுடைய அந்த வெறுப்பின் வழியாக, அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதன் வழியாக யார் யாரையெல்லாம் நான் பகைத்திருக்கின்றேன், எந்தெந்த உறவுகளை நான் முறித்திருக்கின்றேன் என்று சிந்தித்து பார்த்து நம்முடைய உறவுகளையும் நட்புகளையும் நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு நாளிலே முயற்சி எடுப்போம். நிச்சயமாக இந்த 40 நாட்கள் பலவிதமான தீர்மானங்களை, தீய செயல்களை விடுவதற்கு விட்டுவிட்டு ஆண்டவுடன் திரும்பி வருவதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோம். அந்த தீய செயல்களை விட்டு விடுவது ஆண்டவுடமை அழைத்து வருகின்றது. அதே போல நல்ல செயல்களை செய்வதும் நம்மை ஆண்டவிடம் அழைத்து வருகின்றது. எனவே இன்றைய நாளிலே நாம் எழுந்து போன அல்லது உறவுகளை முறித்துக் கொண்ட அந்த நட்புகளையும் உறவுகளையும் தேடி சென்று நாம் மீண்டும் அவர்களோடு நல்லுறவுகளை ஏற்படுத்திக் கொள்வோம். இன்றைய தினத்திலே தீர்மானமாக நாம் அவ்வாறு பிரிந்த உறவுகளுக்கு நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது தேடி சென்று அந்த உறவுகளோடு மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த தவக்காலத்திலே நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு பயணிப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். அவற்றில் ஒன்றாக அந்த உறவுகளையும் நாம் இணைத்து ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வதற்கு தீர்மானம் செய்து இந்த நாளிலே முடிவெடுத்து முன்னோக்கி செல்வோம். ஜெபிப்போமாக. எங்களை படைத்த ஆசீர்வதித்து வழிநடத்துகிற சொல்ல பிதாவே, இந்த தினம் ஒரு தீர்மானம் என்ற நிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சில முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுத்து ஆண்டவரை நோக்கி அடியெடுத்து வைத்து நாங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே எங்களை இழந்து போன உறவுகளையும் நட்புகளையும் தேடி சென்று நாங்கள் மீண்டும் அவர்களோடு இணைப்பதன் வழியாக, உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதன் வழியாக ஆண்டவரை நோக்கி நன்மைகள் செய்து நாங்கள் கடந்து வர நாங்கள் தீர்மானத்திருக்கின்றோம். இந்த முடிவுகளுக்கு நீர்தாமைகளுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா நேரங்களிலும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து சிறந்த கிறிஸ்தவ பிள்ளைகளாக
ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக இந்த தவ காலத்திலே வாழ்ந்து உம்மை நெருங்கி வரவும், உம்மோடு அந்த பேரின்ப வீட்டிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கவும் எங்களுடைய எல்லா விதமான தீர்மானங்களும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.